வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்தில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம கார்த்திக் மேஜிக் பென் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சிவனாண்டி சாமுண்டேஸ்வரியை வீட்டை விட்டு விரட்டதுக்காண்டி போலீஸ் அதிகாரிங்க இவங்க மக்கள் எல்லாத்தையும் அழைச்சி கொண்டு விட்டு நான் எனக்கு இந்த வீட்டை எழுதி இந்த சாமுண்டேஸ்வரி சைன் பண்ணி தந்திருக்கா. அதுக்கு பிறகு இப்போ இந்த வீட்டை விட்டு அவள் போக மாட்டேங்கிறா. நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு கொண்டு விட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ராஜா நம்ம அத்தையை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசனையை செயல்படுத்தி இந்த நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட மேஜிக் பென் ரகசியம் அதை பயன்படுத்தி தான் இந்த பத்திரத்தில் சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பெரிய பரபரப்பான கட்டம் தான். நம்ம காளியம்மாவும் சிவனாண்டியும் இனிமேல் இங்கே இருக்கிறது சரியில்லை மோனை, நம்ம இப்போவே சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சிவனாண்டி காளியம்மா முத்துவேல் இவங்க எல்லாம் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வந்ததும் இவங்கள பார்த்த உடனே சாமுண்டேஸ்வரி என்ன எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சாமுண்டேஸ்வரி, இது என்னோட வீடு, என்னோட வீட்டில் நீ இருக்கிற, நான் தான் உன்னிட்ட கொஸ்டின் கேட்கணும். இப்போ வீட்டை விட்டு போவியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வீட்டை விட்டு எதுக்காக போகணும் அப்படின்னு கேட்க நேரம் தான் இந்த பாரு, இந்த வீட்டை நீ எனக்கு எழுதி தந்திருக்க, இந்த பத்திரத்தை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பத்திரத்தை நம்ம சாமுண்டேஸ்வரி வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு வாயை பிளந்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ராஜா ஏன் அத்தை ஏன் இப்படி இருக்கீங்க, அந்த பத்திரத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்க நேரம் நீங்களே படித்து பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு நம்ம ராஜா கிட்ட அந்த பத்திரத்தை கொடுக்காங்க. அவங்க பார்த்துக்கிட்டு என்ன இது அத்தைக்கு கையெழுத்தாக தான் இருக்குது, அப்படி இருக்க நேரம் அத்தை இந்த வீட்டை சிவனாண்டிக்கு எப்படி எழுதி கொடுத்துருப்பாவ, எழுதி கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ தில்லு முள்ளு இந்த சிவனாண்டி பண்ணியிருப்பான் போல இருக்க. நம்ம இல்லாத நேரம் அந்த சொத்து பெண்கள் முன்னேற்றம் ட்ரைனிங் சென்டரை ஆரம்பிக்க 2 பேர் சொத்தை எழுதி வாங்கினதா அத்தை சொன்னாங்க. அப்போ அதுக்கும் சிவனாண்டிக்கும் சம்மந்தம் இருக்கும் போல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ராஜா. கூடவே சிவனாண்டி கொஞ்சம் மக்களையும் வர வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் என்னம்மா நீங்கள் ஊருக்கே தலைவராக இருந்துட்டு இப்படி செய்யலாமா, சிவனாண்டிக்கு சொத்தை வீட்டை எழுதி கொடுத்துருக்கீங்களே, அப்போ அதுக்கு பிறகு ஏன் இப்போ அவரை வீட்டை விட்டு இங்கேருந்து போன்னு சொல்கிறீங்க, அவருக்கு தானே இந்த வீடை உரிமை, நீங்கள் தான் நியாயமாக பார்த்தா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் இது எனக்கு வீடு, நான் இவரை இந்த வீட்டை எழுதி கொடுத்துருப்பேன்னா என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நான் கொடுத்துருக்க மாட்டேன்ல, என்னோட பெர்மிஷன் தானே கொடுத்துருப்பேன் இந்த வீட்டை. ஆனால் அப்படி இருக்க நேரம் இப்போ இந்த வீடு எனக்கு வேணும், அப்படி இருக்க நேரம் நான் இவனுக்கு எப்படி எழுதி கொடுத்துருப்பேன், கொடுக்க முடியாதுல்ல, இது என்னோட வீடு, இவன் போலியா ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சிவானண்டி சாமுண்டேஸ்வரி கிட்ட ஒரு பேப்பரில் கையெழுத்து போட சொல்லுங்கள், அந்த கையெழுத்தும் இந்த கையெழுத்தும் ஒரிஜினலாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி கையெழுத்து போடுறாங்க. என்னம்மா அச்சு அசல் போல் ஒன்று போல் இருக்க அப்படின்னு வந்தவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நிச்சயமாக இது அத்தையோட சைனு தான். ஆனால் எப்படி அத்தை இந்த வீட்டை இவனுங்க பேரில் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பி தவிக்கிறாங்க நம்ம ராஜா. சிவனாண்டி, நீ என்ன தில்லுமுள்ள வேணாலும் பண்ணிக்க, ஆனால் இந்த வீட்டை விட்டு என்னால் போக முடியாது, இது என்னோட வீடு அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. அந்த நேரம் வேணும்னையே நம்ம அக்காளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், நம்ம மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அக்கா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா, அதனால் நம்ம அவருக்கு அக்காளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். நீ சிவனாண்டி கிட்ட நம்ம சந்திராவே பேசுகிறாங்க. என்னங்க இங்கே கலட்டை பண்ண வந்திருக்கீங்களா, யாருக்கு வீட்டை யார் சொந்தம் கொண்டாடுறது, வந்த வழியை பார்த்து நீங்களும் உங்கள் சித்தியை இங்கேருந்து போயிருங்க, அக்கா கிட்ட சண்டைக்கு நிற்க வேண்டிய தேவையில்லை, இது அக்காளோட வீடு அப்படின்னு சொல்லுறாங்க. என்ன சின்னத்தையே சொல்லது மாதிரி பார்த்தா அவங்க வேணும்னையே அவங்க கணவர்கிட்ட கோபமாக பேசினது மாதிரி இருக்குது. அப்போ இவங்களும் சேர்ந்து கூட்டு களவாணிகள் தான் இந்த திட்டத்தை இந்த வீடை எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு மயில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ரேவதியும் ராஜாவும் அந்த பத்திரத்தையே பார்க்குறாங்க. என்ன இதில் ஏதோ இருக்குது, அம்மாவோட சைன் இருக்குன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ரகசியம் இருக்குது, அந்த சொத்தை அந்த நிலத்தை
ட்ரெய்னிங் சென்டருக்கு வந்து எழுதி வாங்குனாங்களா, அவங்கள பிடிச்சு குமுறு குமுறுன்னு குமுறுனா அவங்க உண்மைய வெளிய சொல்ல போறாங்க. அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா புரிஞ்சுக்கிட்டாங்க. நிச்சயமா அவங்க இங்கோடி எங்கேயாவது தான் இருப்பாங்க. இல்லாட்டா சிவனாண்டி எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான். அவங்கள தேடி கண்டுபிடிச்சா தான் இந்த உண்மைய வெளிப்பட முடியும். எப்படி இந்த சொத்த எழுதுனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தேடுதல் வேட்டைய நம்ம ராஜா நினைக்கிற ஏற்படுத்துறாங்கங்க.